செம கான்ல இருக்கா போல. ஐலி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? எனக்கு என்ன பண்றது எப்படி சொல்றதுனே தெரியல சீனியர். ஒரே குழப்பமா இருக்கு. என்னாச்சு? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது இல்ல? அப்புறம் என்ன? நான் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லல. அப்புறம் உங்க அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் எங்க அக்கா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? பாத்தீங்கல்ல, அத்தனை பேரு முன்னாடி நமக்கு கல்யாணம் நடக்கணும் அது இதுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. விட்டா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன பண்றது ஐலி? அன்னைக்கு வேற வழியே இல்லாம அந்த மாதிரி சொல்ல வேண்டியதா போச்சு. நான் வேணா இப்பவே போய் எங்களுக்குள்ள அப்படி ஒண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இப்ப போய் இத சொன்னா அப்புறம் ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஐலி, அப்புறம் என்ன பிரச்சனை? அது சிவா, அங்கிள். சிவா, சிவா, இந்தப்பா இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ. அங்கிள், என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? என்ன சிவா, என்னைக்கு இருந்தாலும் நீ எங்க வீட்டு புள்ள தானே. எங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்காம அப்படி இப்படி நடந்துக்கிட்டாலும் எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இந்திராணியமா உன்னை தம்பி ஏத்துக்கிட்டாலும் என்ன இருந்தாலும் நீ எங்க வீட்டு பிள்ளைதான். அயலிக்கும் எங்களுக்கும் நீ செஞ்சது அவ்வளவு சாதாரணமான உதவி இல்ல. எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. அதுக்கு கைமாற நாங்க ஏதாவது செய்யணும். அதுக்கு தான் எங்களால முடிஞ்ச இந்த சின்ன பரிசு. அவ்வளவுதான், வாங்கிக்கோப்பா ப்ளீஸ். வாங்கிக்க. நல்லா இருக்கு. என்ன இது? பொண்ணு வீட்ல இருந்து என் தம்பிக்கு கல்யாண சீரா? என்ன ஐலி, இது எல்லாத்தையும் கொடுத்து என் தம்பிய பொண்ணு வீட்டுக்காரனா மாத்திரலான்னு பாக்குறீங்களா?